குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம மத்தியமாவோட செகண்ட் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ரோமன் 1 கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்து முடித்தோம். ரோமன் 2 வந்து இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே பார்த்தோம். இப்போ ரோமன் 3ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்ன இருக்கோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 3ல் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு 4 கொஸ்டின் ஆன்சர் கொடுப்பாங்க. எனி 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மார்க்கு, 2.5 மார்க் கொடுத்து டோட்டலாக 2 கொஸ்டினுக்கு சேர்த்து 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறேன், அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, दशरथ के कितने पुत्र थे, वे कौन कौन थे. दशरथ மகாராஜோட பசங்க எத்தனை பேர், அவங்க பேர்லாம் எடுத்திருக்காங்க. दशरथ 4 पुत्र है. दशरथ के 4 पुत्र थे, राम लक्ष्मण शुक्रधन भरतन. नेक्स्ट क्वेश्चन, दशरथ की कितनी रानियों थे, वे कौन कौन थे. தசரதுக்கு எத்தனை மனைவிகள், அவங்க பேர்லாம் கேட்டுருக்காங்க. दशरथ में 3 रानियों थे, वे कौशल्या सुमित्रा कैकेयी. पर राम और लक्ष्मण में वन में क्या किया. राम और लक्ष्मण में वन में राक्षसों के मार डाला. காட்டில் இருக்கிற அந்த ராட்சசங்களை அடிச்சாங்க. मगराज जनक सीता के विवाह के किसी से करना चाहते हैं. சீதாவோட கல்யாணம் எப்படி நடந்தது. மகராஜ் ஜனக் के पास एक धनुष था. அவர்கிட்ட ஒரு வில் இருந்தது. उस पर डोर चटने वाले के वीर के साथ सीता के विवाह करना चाहते. யார் அந்த வில்ல உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொன்னாரு. பரத் லக்ஷ்மண் और சுக்ரீவன் विवाह के किन किन के साथ. பரதனோட கல்யாணமும் லக்ஷ்மண் சுக்ரன் இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. இவங்களோட இவங்கெல்லாம் யாரு மனைவிகள்லாம். भरत का विवाह मांडवी से, लक्ष्मण का विवाह उर्मिला से और शुक्र का विवाह के. இப்ப இந்த தேர்ட் முடிச்சாது. फोर्थ, मगराज दशरथ के पुरोहित वशिष्ठ के से क्या कहा. புரோஹித் வசிஷ்ட் வந்து दशरथ राजा கிட்ட என்ன சொல்றாரு. राजा दशरथ के गुरु वशिष्ठ से कहा, कल शुभ मुहूर्त है, कल की राम की राज तिलक तैयारी कर. வரப்போற இது முகூர்த்தம் வந்து நல்ல இது, அதுல ராஜாவா அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு சொல்றாரு. மந்தாரானே கைகேக்கே கியா வர் மாங்கனே லியே. மந்தாரா வந்து என்ன வரம் வாங்கினா கைகை கிட்ட இருந்த. மந்தாரானே கைகை சே ககா, तुम एक वर राम का वनवास, அதாவது நீ வந்து ராமனை வந்து வனவாசம் போக சொல்லிடு. தூசரே வர் வந்து பரத் கா ராஜ், ராமனை காட்டுக்கு போக சொல்லிட்டு பரதனுக்கு முடிசூட்டணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த இதுல இருக்கிற 7 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இனி ஒரு 7 கொஸ்டின்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8th ஒன் வந்து கைகை கா दूसरा वर क्या है. ஸ்ரீராம் கோ 14 साल वनवास. கைகை கா दूसरा, அவளோட கைகையோட 2வது வரம் என்ன வந்ததுன்னா ராம வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகணுங்க. தசரத் ने क्यों प्राणा तोड़ दिए. श्रीराम के वियोग के कारण दशरथ के प्राणा तोड़ दिया. அவர் வந்து அங்கிருந்து ராமர் போறனால அவருக்கு உயிர்ப்பு இருந்தது. भरत ने सभास्तोम से क्या कहा. भरत ने सभास्तोम के कहा, हम सब राम का राज तिलक वन में ही करेंगे அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ராம் லக்ஷ்மண் और सीता कगाम रहे. राम लक्ष्मण सीता और चित्रकूट के एक वर्ण குடி பேர் रखते हैं. சித்திரக்கூட்ங்கிற இடத்துல ஒரு குடிசையில வாழ்ந்தாங்க. भरत ने गुरु का क्या कहा. भरत ने गुरु से कहा, मैं राम का अयोध्या लेने जाने के आए हूँ, நான் போய் இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின், रामचंद्र अयोध्या के लौटने आने क्यों कर दिया. அப்புறம் भरत ने किसका अभिषेक किया और उन्हें किस पर रखा அப்படிங்கிறது இந்த 14 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட்.
சரிங்களா? இதில் இருக்கிற இந்த 14 கொஸ்டின் ஆன்சர்ஸும் உங்களுக்கு ராம்கி வன்வாஸ்லேருந்து வந்து இதை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ்ங்கிறது ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த ரோமனில் பார்ப்போம். தேங்க்யூ.